வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் இருக்க முத்தொள்ளாயிரம். இது 3 அரசர்களை பற்றி, சேரன், சோழன், பாண்டியனுடைய அரசர்களை பற்றி கூறக்கூடிய காப்பியம் சொல்லலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தமிழ் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய செந்தமிழ் அப்படிங்கிறதுல 41 நூல்களில் இந்த முத்தொள்ளாயிரமும் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இதை பார்க்கலாம். சேர நாடு அப்படிங்கிறப்ப இந்த 3 நாடுகளை பற்றிய சிறப்புகள், அதாவது இருக்க இயற்கை வளங்களை பாடுவது கவித்திறனுக்கே உள்ள ஒரு பெரிய மரபு. ஸோ அப்படி இயற்கை வளங்களை பாடுவதில் தான் சேர நாடை பற்றி பார்க்குறோம். அல்லல் பலனத்து அறக்காமல் வாயவிழ வெள்ளம் தீப்பட்டது என வெறியி புள்ளினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் அவ்வை உடைத்தரோ நச்சிலை வேல் கோக்கோதை நாடு. இது சேர நாடு கூடியது. அதுக்கடுத்து சோழ நாடு அப்படின்னு பார்க்கும்போது காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி நாவலோ என்றசைக்கும் நாளோதை காவலன் தன் கொல் யானை மேலிருந்து கூற்றசைத்தால் போலுமை நல் யானை கோக்கிள்ளி நாடு. சரிங்களா? அடுத்து பாண்டிய நாடு பற்றி பாடும் பொழுது நந்தின் இளம் சினையும் புன்னை குவிமொட்டும் பந்தர் இளங்கமுகின் பாலையும் சிந்தித்திதம் முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு. ஸோ கோக்கோதை நாடு, கோக்கிள்ளி நாடு, வெண்குடையான் நாடு என சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுகளை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேர நாட்டை பற்றி அதில் செவ்வாம்பல் மலர்கள் அப்படியே அழகாக மெல்ல விரிஞ்சிருக்குதான். அந்த சேருக்குள்ளே இருக்கிற நீர்மிக்க அந்த வயல்களில் செவ்வாம்பல் மலர்கள் அது எவ்வளோ அழகாக அதான் அறக்காம்பல் வாய விழ அதான் விரிஞ்சிருக்கிற அழகை சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து அந்த நீர் பறவைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, தண்ணீரில் தீப்பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய குஞ்சுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சிறகுகளுக்குள்ள ஒடுக்கி வச்சுக்குதான். சரிங்களா? ஏன்னா அந்த ஆம்பல் மலர் அழகாக பூத்திருக்கிறது அப்படியே செங்காந்தல் மலர் மாதிரி நல்ல செவப்பா அந்த ஆரஞ்சு கலரில் சொல்லுவோம் இல்லையா, அதை பார்த்தது தீப்பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறகுக்குள்ளே அந்த குட்டிகள் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுக்குது. அப்போ என்னன்னா, அடடா பகைவர்கள் அஞ்சும் வேலினை போன்று அந்த சேரரோட நாட்டில் அச்சம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி சும்மா அந்த அழகான அந்த ஓமைக்கு அந்த பாடல்களை காமிக்கிறது. சரிங்களா? அதான் நச்சிலை வேல் கோக்கோதை நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டில் பயமும் ஒன்று இருக்குதோ, அச்சமும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா, சோழ நாட்டில் அந்த நெற்போர் மீதுக்கு முன்னாடி உழவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாவலோ அப்படின்னு சொல்லி கூவி அழைப்பாங்களாம். அதாவது நெல்லை அறுவடை செய்கிறதுக்கு காக்கும் உழவர்களாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போருக்கு மேலே ஏறிட்டு நாவலோ அப்படின்னு சொல்லி கத்துறது. இந்த மாதிரி அவர்கள் செய்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போர்க்களத்தில் கொல்யானை மீது ஏறி நின்றுட்டு மற்ற வீரர்களை பார்த்து நாவலோ அப்படின்னு சொல்லி, அதாவது நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போல் இருக்கிறது. யானைப்படைகளை உடைய சோழனது நாடு நெல்வளமும் வீரமும் மிக்கது அப்போ அங்கே என்ன காமிக்கிறாங்க, நல்ல வளமிக்க நாடு அப்படிங்கிறதான் அங்கே நெல்வளத்தையும் காட்டுறாங்க, வீரமிக்க நாடு அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அடுத்து பாண்டிய நாடை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சங்குகள் நிறைய ஈனுகின்ற முட்டைகள் இருக்கு இல்லையா, அந்த முத்துக்கள் மாதிரி இருக்குமா. அப்போ அந்த தரையில் என்ன பண்ணுவோம்னா, அந்த உதிர்ந்து கிடைக்கக்கூடிய அந்த புன்னை முட்டுகள்லாம் எப்படி இருக்குன்னா முத்துக்கள் மாதிரி இருக்குது. ஸோ அந்த சங்குகள் அது அந்த புன்னை மரத்துக்கு கீழே விழுந்துக்கூடிய இதெல்லாம் மொட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, பந்தல் போட்டது போல தோன்றும் பாக்கு மரத்தினுடைய பாலையிலேருந்து சிந்து மணிகளுக்கு முத்துக்கள் இருக்குமா. அந்த பந்தல் போட்டது மாதிரி அதில் சிந்தி கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முத்துக்களான அந்த வெண்கொற்ற கொடையை உடைய அந்த பாண்டிய நாடு இத்தகைய முத்து வளமும் மிக்கது. ஸோ நம்மளுக்கு தெரியும் பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த முத்துகள் எவ்வளோ தூரத்துக்கு கொட்டி கிடக்குது அப்படி. அப்போ அந்த நாட்டில் வளத்தோடைய சிறப்பை அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. எப்படி பூக்களுடைய மொட்டுகள் சிதறி ரோட்டில் கிடக்குமோ, அது மாதிரி சாலையில் கிடக்குமோ, அது மாதிரி இந்த முத்துக்களும் அங்கே சிதறி கிடக்குது அப்படின்னு சொல்லி எடுப்பார் இல்லாமல் சிதறி கிடக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக தன்னுடைய பாடல்களில் ஃபஸ்ட் நாட்டில் சேரனுக்கு அச்சம் இல்லாத ஒரு வீரமிக்க நாடு அப்படின்னு சொல்லிட்டோம். சோழனோட நாட்டில் நெல்வளமும் வீரமும் மிக்க நாடு அப்படின்னு சொல்லிட்டோம். பாண்டிய நாடில் முத்துடைத்து அப்படிங்கிறதையும் அழகாக முத்தொள்ளாயிரத்தில் 3 மன்னர்களை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. இங்கே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் இது. முத்தொள்ளாயிரம் நம்மளுக்கு வெண்பாவால் எழுதப்பட்ட நூல். கண்டிப்பாக 1 மார்க் கொஷின்ஸில் பார்க்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் இது மன்னர்களுடைய பெயர்களை குறிப்பிடாமல் சேரன், சோழன், பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக தான் பாடுது. இங்கே மன்னருடைய பெயர்கள் இல்லாத ஒரு நூல் எது அப்படின்னு கூட கொஷின் வைக்கலாம். ஸோ 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்டது
அதாவது 300 பாடல்களில் 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் இதை முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருங்க. 3 மன்னர்கள், அதாவது 900 சேரனுக்கு 900, சோழன் 900, பாண்டியர் 900. ஸோ மொத்தம் வந்து 2700 பாடல்கள் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. இது புறத்திருட்டு என்னும் நூலில் இருந்து 108 செயல்கள் கிடைத்துள்ளது. அவை முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற பெயரில் பதிப்பிக்கப்பட்டிருக்கு. ஆசிரியரின் பெயர் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியலை. அவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக அப்படின்னு கருதப்படுறாங்க. சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் பாடப்பகுதி காட்டுகிறது. ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த இடத்துல கொஷின் மார்க்காக வந்து 1 மார்க் கொஷின்ஸில் வரலாம். எந்த நாடு எதற்கு சிறப்பாக இருக்குது காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு 1 மார்க் கொஷின்ஸில் நம்மளுக்கு தெரியலாம், கேட்கலாம். நன்றி.